2019 ஜூனியர் பெய்லிஃப்ங்க. ஓவராலில் எக்ஸாம் கிளியரு, சிவி கிளியரு, ஓவரால் ஆர்டர் வரும்னு பார்த்தா வரல, ஃபெயில், முடிச்சு விட்டாங்க. 2022 அப்புறம் பார்த்திங்கன்னா ஓஏ எக்ஸாம், அதுவும் 3 ஸ்டேஜ் போனேன். எக்ஸாமும் எழுதினேன், ப்ராக்டிக்கல் போனேன், இன்டர்வியூ போனேன், அதுவும் ஓவராலில் ஊற்றிக்கிச்சு. அடுத்து 2024 அதில் ஜூனியர் பெய்லிஃபில் 155 போட்டேன், கிடைக்கல. 170க்கு எல்லாம் சொன்னாங்க 145க்கே கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே கிடைக்கல. 161 போட்டு தான் கிடச்சிது கல்லூர் டிஸ்ட்ரிக்டில். அடுத்ததாக இப்போ ஓஏ போஸ்ட்டு ரிசல்ட் மட்டும் விட்டுருக்காங்க. மார்க்கு 92. ஆனால் நான் 95 போட்டேன். ஆனால் என்னோடய ஓஏ மேலே ஷேர் பண்ணும்போது தப்பு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 மார்க் வரல. அந்த தப்பு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா பொறுமையாக படித்து ஆன்சர் பொறுமையாக பண்ணுங்கள். ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரசன்னு ஓடாதீங்க. அதுமாதிரி நான் ஓடி தான் நிறைய தடவை தப்பு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஓஏ எக்ஸாமும் சரி, குரூப் 4 எக்ஸாமும் சரி. ஸோ அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் லெவலாம் ஈஸியாக க்ளியர் பண்ண, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ எக்ஸாமு 100 கேள்வி கேட்பாங்க. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது கூட சேர்ந்து வந்துடும். மொத்தம் 50 கேள்வி வரும். இந்த 50 கேள்வியில் நீங்கள் 45க்கு மேலே எடுக்கணும்னா 6 to 10 புக் பேக்கு தரவாக இருக்கணும், பாக்ஸ் கொஸ்டின் தரவாக இருக்கணும், நூல் ஆசிரியர், அப்புறம் அதே தான் நூல் ஆசிரியர் குறிப்பு. இது எப்படின்னா, அதாவது முக்கியமான இப்போ பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன், முடியரசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாலாம் இருப்பாங்க. அதாங்க 6 to 10 அப்படியே இருக்கிறது முக்கியமாக படிச்சோன்னு தான். அந்த நம்ம முன்னோக்கு புலவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் படிக்கலாம். புதுசாக நிறைய பேர் கல்யாணிலாம் வந்திருப்பாங்க 9th புக்கெலாம். ஸோ அந்த புக் பேக்காக வரும்போது கண்டிப்பாக புக் பேக் ஆன்சரில் வருது இல்லையா, அது எல்லாமே பார்த்துருங்க. அதை தாண்டி உங்கள் விருப்பம் தான் அமைதி படிக்கிறது எல்லாமே. ஆனால் 6 to 10 நல்லா படிச்சுட்டா ஓகேங்க. நீங்கள் குரூப் 4 படிங்க, இல்லை ஓஏ தான் எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு படிச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை. தமிழ் 6 to 10 தரவாக படிச்சிருங்க. அப்படியே ஒரு லெசனாக கதையெல்லாம் படிக்க வேண்டாம், பாட்டு வரியெல்லாம் படிக்க வேண்டாம். இப்போ சிலபதிகாரம்னா படிக்கலாம், அது ரொம்ப முக்கியமானது. திருக்குறளில் முக்கியமான இந்த புக் பேக்கில் வரும் பாருங்களேன், வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு குறள் ஆரம்பிக்கும். இது என்ன அணின்னு கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி புக் பேக்கில் வர்றது எல்லாமே வரிக்கெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் உள்ளே போய்ட்டு மெட்ராஸ் எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ண வேணாம். 6 to 10 தமிழ் இதை படிச்சுட்டு அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் எடுத்திங்கன்னா எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதிலே திருப்பி கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அந்த 50 கேள்வி பார்ப்பாங்க. நான் ஓஏ எக்ஸாம் தான் எழுத போகிறேன், அதனால் ஓஏ எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறுங்க. ஜூனியர் பெய்லிஃப் கேட்டிருப்பாங்க, அதுவும் பாருங்கள். வாட்ச்மேன் கேட்டிருப்பாங்க, அதுவும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா தான் உங்கள் நாலேஜ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுலேருந்துலாம் கேள்வி, அதுலேருந்து ஒரு 50 கேள்வினா அதில் நீங்கள் 20 கேள்வி ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி இல்லை, நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதை வச்சு எப்படி பிரித்து ஆன்சர் கண்டுபிடிக்கலான்றது கூட நீங்கள் யோசிப்பீங்க. இதெல்லாம் இவர் இதுக்கு வருவார், இவர் இதுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். அந்த திறமையும் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு டெஸ்ட்டும் போட்டு பாருங்கள். தமிழை பொறுத்தவரையும் 6 to 10 தரவாக படித்தா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக பார்த்தா போதும். சும்மா ஒரு சில டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும், ஓகேங்களா. ஓஎம்ஆர் ஷீட் நம்மளே ஜெராக்ஸ் எடுத்து டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஜிஎஸ்ங்க. ஜிஎஸ் பொறுத்தவரை அது ஒரு 50 கேள்வி. இந்த 50 கேள்வியில் அறிவியல் வரும், வரலாறு வரும், குடிமியல் வரும், சிவிக்ஸ் வரும். குடிமியல் சிவிக்ஸ் எல்லாமே ஒன்று தான். எக்கனாமிக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 6 to 10 புக் பேக்கு பாக்ஸ் கொஸ்டின் தரவாக படித்தா போதும். ஓஏ போஸ்ட்டு வேறு எதுவும் வேணாம். இது ஒரு 30 கேள்வி வந்துடும். அப்புறம் புக்குள்ள பாக்ஸ் போகிறீங்க, இம்பார்ட்டன்ட் நமக்கே தெரியும், அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி படிச்சிருங்க. இல்லை நான் எல்லாமே படிக்கிறேன்னா அது பெஸ்ட்டுங்க, உங்கள் விருப்பம் தான். எல்லாம் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. தமிழும் சரி இதுவும் சரி. என்னால் முடியல, டைம் இல்லைனா புக் பேக்கு பாக்ஸ் கொஸ்டின் அது போதும். அந்த ஜிஎஸை பொறுத்தவரை இந்த 50 கேள்வியில் 30 தான் புக்கு கேட்பாங்க. அடுத்து ஒரு 5 கேள்வி மேக்ஸ் கேட்பாங்க. இந்த ரேஷியோ சரி, எல்சிஎம் சரி, லாப நட்டம் சரி, தனி வட்டி கூட்டு இருக்குல்ல, தனி வட்டி மட்டும் தான் கேட்பாங்க. ஒரு சில ஃபார்முலாஸ் கேட்பாங்க, அளவியல்லேருந்துலாம். பேசிக்காக மேக்ஸ் மட்டும் பார்த்துருங்க, மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம். ஸோ அது ஒரு 5 கேள்வி கொடுத்துரும். இன்னொரு 5 கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மத்திய அரசு இருக்கு இல்லையா, மத்திய அரசில் குடியரசுத் தலைவர் யார், பிரதமர் யார், தேர்தல் ஆணையர் யார், உச்சநீதிமன்ற நீதிபதி யார், அதே மாதிரி மாநில அரசில் சபாநாயகர் மத்தியன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே மாநில அரசு அதே மாதிரி முதலமைச்சர் யார், ஆளுநர் யார், தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதி இருப்பாங்க, சபாநாயகர் இருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. இந்த தொகுதிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் புக்கிலே வந்துடும். அது பாலிட்டியில் வந்துடும். பாலிட்டி இல்லாத இப்போ யாரெல்லாம் இருக்கா, கரண்ட் போஸ்டிங் யாரெல்லாம் இருக்கா, அதுதான் நான் சொன்னேன். அப்புறம் அதை தாண்டி இது ஒரு 5 கேள்வி வந்துடும். கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள். இப்போ போர் நடந்தது இல்லையா, பாகிஸ்தான் போர் நடக்கல, போர் மாதிரி ஒன்று நடந்தது. அதில் நம்ம என்ன ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணாங்க, கில்லர் பண்ணாங்க, பாகிஸ்தான் சைட்லேருந்து ஒன்று பண்ணாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது கொஞ்சம் பெருசாக இருந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அந்த ஆப்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அஃபேரில் நியமனம் புதுசாக பண்ணுறாங்களா, குடியரசுத் தலைவர் யாராவது மாற்றுறாங்களா, போகிறாங்களா, வராங்களா, இந்த மாதிரி யாராவது மாற்றிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பாருங்கள். யூடியூப்பில் கொட்டி கிடக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம். இப்போது எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி 3 மாதம் அப்படியே மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டு 3 மாதம் அழகாக பார்த்துருங்க.
எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போட்டு படிங்க. என்னால் நிறையா படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கேள்விக்குமே ஷார்ட்கட் போட்டு படித்தா தான் அது நம்ம மண்டையில் நிற்குமே. ஷார்ட்கட் போட்டுருங்க, ஓகேங்களா? கரண்ட் அஃபேரும் அதே மாதிரி அந்த பேருக்கு ஏற்ற ஷார்ட்கட்டாக போட்டு மாதம் கரண்ட் அஃபேர் பார்த்துருங்க. அதை பார்த்தாலே போதும். கரண்ட் அஃபேர் முடிஞ்சது, மேக்ஸ் முடிஞ்சது. அதை தாண்டி ஓஏ எக்ஸாமுன்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக பாருங்கள். எந்த மாதிரி கேள்விகள் நான் சொல்கிறேன் பாருங்களா. அந்த சமைக்கிறத பற்றி, குக்கரில் சாதம் வேக வச்சா எவ்வளோ தண்ணி ரேஷியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு நாளைக்கு தண்ணி எத்தனை லிட்டர் கணக்கில் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில். இன்னொரு எக்ஸாமில் எத்தனை கிளாஸ் தண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் பார்த்தா தான் தெரியும். லிட்டர்னால் 2 லிட்டர் நம்ம அதுக்கு கொடுக்கணும், கிளாஸ்னால் ஒரு 8 கிளாஸ் குடிக்கணும், இது தெரியும் ஆன்சர் பண்ணாங்க. குக்கர் ரேஷியோ அது வந்து 1:3 2:3 அது கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது 2ல் 1 தான் அது. இந்த மாதிரி அதுக்கு தான் அந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஏன்னா சமைக்கிறத பற்றி ஓஏ போஸ்ட்னால் சமைக்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஓஏ வேலைக்கு போனீங்கன்னா இருக்கிற எல்லா வேலையும் நம்மளாம் செய்ய சொல்லுவாங்க. டீ போடுறதுலேருந்து அப்போ டெம்பரரியாக என்ன சமைச்சு கொடுக்கணுமோ அது பண்ணணும், எல்லாமே பண்ணணும். பட் நமக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லாததுக்கு ஒரு வேலை. ஸோ அந்த வேலை கிடைக்கும் நல்லா பண்ணிங்கன்னா. எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் நல்லா பைண்டிங்லாம் பண்ண சொல்லுவாங்க. அது அடுத்தது கட்டம். முதல்ல எக்ஸாம்னால் நீங்கள் என்ன மார்க் எடுத்தால் நீங்கள் சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேஃபுங்க. அதுக்கே எடுத்தால் நான் சேஃப்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேகன்சிஸ் கம்மியாக கட் ஆஃப் அதிகமாகும். எதிர்மாறல் இப்படி தான் போகும். நல்லா ஞாபகம். நிறைய பேர் நினச்சிருக்காங்க இப்போது 70 போட்டவங்க 60 போட்டவங்க நான் ஓஏ போட்டிருக்கேன் கிடைக்குமான்னா ரொம்பவே வாய்ப்பு கம்மிங்க. கிடைக்காது. 88 மேலே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கிடைக்கிறதுக்கு. ஸோ 90 போட்டால் நீங்கள் ரொம்பவே சேஃபு. ஸோ 90 எடுக்கிறது தான் நான் இப்போ சொன்னேன். ஸோ 90 எடுங்க, நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க. கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். வாழ்த்துக்கள்.